ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற மாற்று ஆசனங்கள். ஒன்று அஸ்த பாத அங்குஸ்தாசனம். இன்னொரு ஆசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய தனுராசனம், உடம்பை வில்லு போல வளைக்கிறது. ஸோ இந்த ரெண்டு ஆசனங்களினுடைய பயன்கள். முதல் ஆசனம், அதாவது அஸ்த பாத அங்குஸ்தாசனம் செய்கிறதுனால நரம்பு மண்டலம் டோட்டலாக நமக்கு வலுப்பெறும். அதே போல் கை கால்கள் முதுகு இதெல்லாம் பலம் பெறும். அதே போல் நின்ற நிலையில் செய்யக்கூடிய இந்த தனுராசனம் செய்கிறதுனால உடம்பு முறுக்கி புளியறதுனால உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள உறுப்புகள் ஆக்டிவேட் ஆகும். 72,000 நாடி நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகும், தூண்டப்படும். அதே மாதிரி நரம்பு சுருள் நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வெரிகோஸ் வெயின், அது இந்த ஆசனம் செய்தால் சரியாகுது. சரி, இந்த ஆசனங்களை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஸ்த பாத அங்குஸ்தாசனம். இப்படி நேராக நின்றுக்கலாம். வலது காலை முதல்ல செய்ய போகிறோம். வலது கை கொண்டு இந்த கட்டகரில் பிடிச்சிக்கலாம். இப்படி நேராக நீட்டணும், இப்படி வளைக்கணும். இந்த கையில் இடுப்பில் கை வச்சுக்கலாம், விட்டுடலாம். ஸோ இப்போ இடது காலில் செய்ய போகிறோம். அதே போல் இடுப்பில் கை வச்சுக்கோங்க, நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கங்க, விட்டலாம். ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் அந்த ஆசன நிலையில் இருந்தால் ஆரம்ப கட்டத்தில் போதுமானது. அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் நிற்க ட்ரை பண்ணலாம். அடுத்த ஆசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய தனுராசனம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ திரும்பிக்கலாம். இது நடராசராசனம் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. வலது காலை அப்படி மடிச்சுக்கலாம். இடது கையில் சின்முத்திரை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கையும் காலையும் வளைக்கலாம். ஒரு 10லிருந்து 20 செகண்ட் இருக்கலாம். இப்போ காலை மாற்றி செய்கிறேன். வலது காலை கீழே ஊனிக்கிட்டு இடது காலை மடிச்சுக்கிறேன். மெதுவாக விட்டுட்டு பழைய நிலைக்கு திரும்பலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான மாற்று ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.